எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறது இந்த கோவில்ல மட்டும்தான். அதே மாதிரி 5 திவ்யதேசம் பெருமாள் வந்து வேங்கடகிருஷ்ணன் பேர் பார்த்தசாரதிக்கு. அவர் வந்து திருப்பதியோட பெருமாளுடைய கிருஷ்ணனா அவர் காட்சி தந்திருக்காரு. அதுக்கடுத்து ரங்கநாதர் இருக்காரு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அங்க இருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதர் அவர் இருக்காரு. ரங்கநாதர் பக்கத்துல ராமர் இருக்காரு, அயோத்தியா ராமன் அவர் இருக்காரு. யோக நரசிம்மர் நம்ம சோழங்கபுரத்துல எப்படி இருக்காரோ அந்த மாதிரி யோக நரசிம்மர் அங்க இருக்காரு. ஸ்ரீராம் சாருடைய இந்த சிறப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது அவர்கிட்ட பழகிறீங்க போறீங்க, சம்டைம்ஸ் அவர் மிஸ் பண்றோன்ற ஃபீலிங் வருமா? அது எப்பவுமே இருக்கும். மிஸ் பண்றது இல்ல, அப்படி வரும். அப்பா சொன்னா அவர் தான் சொல்லியிருக்காரு, he is present in his absence also. ஸ்ரீராம் சாரை பத்தி எடுக்கணும்னு ஆசைப்பட்டப்போ இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, I don't want to known to everyone, I want to be in the absence, இதெல்லாம் சொல்லுவார்ல. எங்க சொல்றாரு சுரேஷ்ரா சார் தான் கேட்கிறாரு, சார் பூப்தி ராஜா வாண்ட்ஸ் டு டேக் an interview about you. என்ன இருக்கு என்ன பத்தி எடுக்க அப்படின்னாரு. இப்ப சமீபத்துல அதை பத்தி அந்த வரலாறு அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு குறிப்பு இருந்தது. அதாவது பீஷ்மரோட அம்பு எல்லாமே அவர் தாங்கி இருப்பாரு. அதனால அந்த வடுக்கள் இருக்கும். அந்த இது அதுவே ஒரு அழகு அது அந்த வடுக்கல அது வந்து ஒரு இப்பவும் இருக்கு. அது ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கு. அதாவது 2 விஷயம். இன்னொன்னு அதே மாதிரி இன்னொரு இல்லாத விஷயம், எந்த இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியால ஒரே பெருமாள் மீச வச்சுட்ட பெருமாள். அதை நான் சொன்னேன், நான் சார் கிட்ட. அவர் சொன்னேன், ஆமா கரெக்ட் தான். அது என்ன அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு என்ன சிறப்பு பிரசாத்ஜி? அந்த பார்த்தசாரதி கோவில் வந்து ஆக்சுவலா ஹிஸ்டாரிக்கலா வந்து பல்லவர் காலத்து கோயில். அது ரொம்ப பழங்கால கோவில். அது சப்த ரிஷிகள் வந்து வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடியே. அதுல வந்து குறிப்பா சொன்னா ஒரு 5 திவ்ய தேசத்துக்கு உண்டான வந்து வைபவம் அங்க இருக்கு, உள்ள இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இது வந்து எந்த கோவிலையும் இல்லாத ஒரு அம்சம் வந்து 2 துவஜஸ்தம்பம் இருக்கும் அங்க. அதாவது முன்னாடி வாசல்ல பார்த்தசாரதிக்கு ஒரு துவஜஸ்தம்பம், பின்னாடி நரசிம்மருக்கு ஒரு தனி துவஜஸ்தம்பம். நம்ம எப்பவுமே நம்ம போயிட்டு இந்த துவஜஸ்தம்பத்துல இங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி போனோம்னா அங்க போய் அந்த அதுங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். அது எங்களுடைய ஒரு வேற எந்த கோயில்களையும் அந்த மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரே பெருமாளுக்கு 2 துவஜஸ்தம்பம் இருக்கிறது இது மட்டும்தான். இப்ப வந்து அந்த மாதிரி இப்போ ஒரு சில கோவில்ல வந்து சிவனும் பெருமாள் இருக்கிற இடத்துல தனித்தனியா இருக்கலாம், அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறது இந்த கோவில்ல மட்டும்தான். அதே மாதிரி 5 திவ்யதேசம் பெருமாள் வந்து வேங்கடகிருஷ்ணன் பேர் பார்த்தசாரதிக்கு. அவர் வந்து திருப்பதியோட பெருமாளுடைய கிருஷ்ணனா அவர் காட்சி தந்திருக்காரு. அதுக்கடுத்து ரங்கநாதர் இருக்காரு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அங்க இருக்காரு. அதுக்கடுத்தது வந்து வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதர் அவர் இருக்காரு. ரங்கநாதர் பக்கத்துல ராமர் இருக்காரு, அயோத்தியா ராமன் அவர் இருக்காரு. யோக நரசிம்மர் நம்ம சோழங்கபுரத்துல எப்படி இருக்காரோ அந்த மாதிரி யோக நரசிம்மர் அங்க இருக்காரு. தாயார் என்ன? தாயார் வந்து வேதவெளி தாயார் வந்து அவங்க வந்து ரங்கநாதரோட திவ்ய மகிழ்ச்சி. அது என்ன? அது இல்ல அது பெருமாள் பார்த்தசாரதி பக்கத்தையே ருக்மணி இருக்காங்க இல்லையா, அதனால இவங்க வந்து தனி நாச்சியார் வந்து வேதவெளி தாயார் வந்து ரங்கநாதருடைய திவ்ய மகிழ்ச்சி. இப்ப சமீபத்துல அதை பத்தி அந்த வரலாறு அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு குறிப்பு இருந்தது. அதாவது பீஷ்மரோட அம்பு எல்லாமே அவர் தாங்கி இருப்பாரு. அதனால அந்த வடுக்கள் இருக்கும். அந்த இது அதுவே ஒரு அழகு அது அந்த வடுக்கல அது வந்து ஒரு இப்பவும் இருக்கு. அது ஒரு மெஜஸ்டிக்கா இருக்கு. அதாவது 2 விஷயம். இன்னொன்னு அதே மாதிரி இன்னொரு இல்லாத விஷயம், எந்த இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியால ஒரே பெருமாள் மீச வச்சுட்ட பெருமாள். அதை நான் சொன்னேன், நான் சார் கிட்ட. அவர் சொன்னேன், ஆமா கரெக்ட் தான், நான் கூட பார்த்ததுல கிருஷ்ணன் இட் இஸ் யூனிக் அப்படின்னாரு. அதே மாதிரி பெருமாளுக்கு மீச வச்சு. அதே மாதிரி இந்த உற்சவர் 2 பேரு, பார்த்தசாரதி பெருமாள் ஒண்ணு, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அவருக்கு வந்து யாகத்துல வந்ததுனால அவர் முகத்துல வந்து பொறியா இருக்கும் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு ஒரு அழகு. இது வந்து அந்த இப்ப நீங்க வந்து பார்த்தசாரதியை திடீர்னு அப்படியே வந்து அந்த இதெல்லாம் ஏதோ கவர் பண்ணி வேற ஏதாவது ஒரு கவசம் மாதிரி போட்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நமக்கு ஏத்துக்காது. ஏன்னா நமக்கு இது பார்த்து இந்த அழகு நமக்கு வந்து ரசிச்சுட்டோம். அது ரொம்ப அந்த அலங்காரம் வந்து அந்த கம்பீரத்தை மறைக்கிறது. அதுவும் இல்லாம அது வந்து நமக்கு தோணணும். ஸோ இப்போ அர்ஜுனனுக்காக இவ்வளவு ஏத்துண்டாருன்னா நமக்காகவும் ஏத்துப்பாரு அப்படின்றது வந்து நமக்கு ஒரு. இன்னொன்னு சொல்றாங்க பிரசாத்ஜி, அங்க போனா ஒரு தெளிவு வரும். ஏன்னா அந்த கீதாச்சாரியர், அது முக்கியமா வந்து கீதாச்சாரியர் அர்ஜுனனுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவு கொடுத்தாரு. அதே மாதிரி நம்ம போய் நின்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் பார்த்தசாரதி பெருமாள் ஒரு தெளிவு கொடுப்பாரு அப்படின்றத பெருமையா. அதுவும் இல்லாம நீங்க அந்த பெருமாள் பாத்தீங்கன்னா
வாசல்ல இருந்தே கொஞ்சம் உள்ள போகணும், வாசல்ல இருந்தே அவ்வளவு கம்பீரமா இருக்கு. அந்த கம்பீரத்தை இப்போ நம்ம மலையா பார்க்கும் போதே அது எவ்வளவு பெருசு அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு கம்பீரமான பெருமாள். அப்ப நம்ம போனா நமக்குள்ள இருக்கிற இந்த தாண்டது எல்லாம் அடங்கி போயிடும். அட்லீஸ்ட் அந்த கோவில் அவர்கிட்ட இருக்கிற வரைக்குமா அது இருக்கும். அந்த வெளியில வந்தோடனே திருப்பி வந்து ஒட்டிக்கும். பட் அட்லீஸ்ட் அப்போ வந்து இட் இஸ் அ ஸ்பெஷல் வைப்ரேஷன். ஆமா, அது எங்களுக்கு ரொம்ப சிறப்பு. பக்கத்துல எங்களோட ஃபேவரைட் எங்க டிஜி ஐயான்னு சொல்ல பார்த்தீங்களா, 40 நாள் எடுப்பார் ஆண்டாளுடைய பாசனம் திருப்பாவை. இது பக்கத்திலே ஆண்டாள் நாச்சியார் இந்த பக்கம் இருக்கு. அற்புதமான ஒரு வடிவம் அது. அதுவும் அந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான விஷயம். ஆமா, ஆண்டாள் அதே மாதிரி கூடியிருந்து அதுவும் வந்து பெரிய. ஏன்னா நம்ம மட்டும் நம்ம இப்ப நீங்க பேசினதே உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க மட்டும் வச்சுட்டு இல்ல, அதனாலதான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து தெரிஞ்சுட்டாங்க. இப்ப நம்ம பேசுறதுலாம் யாருக்கு இது வந்து அவர் தான் பண்றாரு. இது வந்து இதனாலதான் வந்து இவங்களுக்குதான் தெரியணும் அப்படின்றது இருந்ததுன்னா அது மூலமா நடக்குது. அது நிச்சயமா நிச்சயமா இல்ல. இந்த பகிர்தல் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. எங்க போனாலும் நான் அடிக்கடி இப்போ ஒரு முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா பத்தி சொல்லுவேன். முதல்ல பேச தயங்குவேன், சொல்ல தயங்குவேன். அவர் தான் சொல்லுவார், சொல்லுங்க அப்படின்வாரு. சொல்லுங்க, 4 பேருக்கு போட்டோம், தெரியட்டும். உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்கன்னா அது கருத்து திருட்டு அப்படின்னாரு. தண்ணி திருடுறான், தங்கத்தை திருடுறான் போது ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு சொல்லாமே இருந்தா அது கருத்து திருட்டுனாரு. எனக்கு பயமா இருந்தது. அதன் பிறகுதான் தைரியமா சொல்ல ஆரம்பிச்சேன். பல பேரை போய் ரீச் ஆக ஆரம்பிச்சதுல அதுக்காக தான். ஸோ ஸ்ரீராம் சாருடைய இந்த சிறப்புகள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி இருக்கும்போது அவர்கிட்ட பழகுறீங்க, போறீங்க, சம்டைம்ஸ் அவரை மிஸ் பண்றன்ற ஃபீலிங் வருமா? அது எப்பவுமே இருக்கும். மிஸ் பண்றோன்றது இல்ல, அப்படி வரும். அப்பா சொன்ன அவர் தான் சொல்லியிருக்காரு, he is present in his absence also. அது வந்து இப்போ அது 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 திருப்பி போனாடி கூட சொன்னேன், நாம வந்து அவர்கிட்ட போகும்போது we can feel our absence. நீங்க நம்ம அவர்கிட்ட பக்கத்துல இருக்கும்போது நானு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல்லாம் இருக்கவே இருக்காது. அவரை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இது சொல்லிருக்கேன், எங்க அப்பா வந்து சொல்லுவாரு, அந்த ஒரு சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல எல்லாரும் வந்து முக்தர்கள் எல்லாம் நித்திய சூரிகள்லாம் வந்து பெருமாள் அப்படியே வெச்ச கண் வாங்காம பார்ப்பாங்க. அத கண்ணை வந்து அப்படியே வந்து கண் கொட்டாம பார்ப்பாங்க. அது வந்து எப்படி, நான் ஒரு சின்ன வயசுல அதை சொல்லி கேட்டிருக்கேன். அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. சொன்னேன், அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அது 2 பேர் எனக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஒன்னு வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், அவரை வந்து நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு வந்து எவ்வளவு நாளாலும், ஏன்னா அவர் அது அந்த மாதிரி அது ஒரு அனுபவம், அவரை பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்தது சார், அதான் சொல்றீங்க, ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் ஹைதராபாத்ல. மார்னிங் 8:30 இருந்து சாயங்காலம் ஒரு 4:30 மணி வரைக்கும் எல்லாம் தெலுங்குல பேசியிருந்தாங்க மேடையில. நான் வெறுமே சாரை பார்த்துட்டே இருந்தேன். எனக்கே தெரியல, எனக்கு இங்கேருந்து அந்த ஒரு மாதிரி ஒரு பொறுமை வந்ததுன்னா எனக்கு ஒண்ணுமே எனக்கு சுத்தமா என்ன பேசினாங்க என்னமே புரியல. எல்லாரும் பேசுவாங்க, அப்போ கை தட்டுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் சார். அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அப்பப்போ தோணும், ஏன்னா அது ஹைதராபாத்ல இருக்கிறவங்களாம் பரவாயில்ல, பயங்கர லக்கி, அவங்க ஒன்ன போய் பார்த்துடுறாங்களே எல்லாம் டக்குன்னு அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, நீ சரி, நானே இப்போ வந்து அதனால பக்கத்துல போட்டோ வச்சுட்டு இருக்கோம். ஒரு நம்ம இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன். அவரோட டீச்சிங்ல வந்து பின்பற்ற முடியாததுல இதுவும் ஒண்ணு. ஆமா, இது அவரு சொல்லுவாரு, ஈஸியா சொல்லிடுறாரு, ஐ எம் ஆல்வேஸ் பிரசன்ட் இன் மை ஆப்சன்ஸ். ஆனா நமக்கு என்னன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவருடைய பேச்சுன்றது. ஸோ அருமை பிரசாத். இப்போ நீங்க டிஜன் ஐயா பத்தி சொல்லுங்க சார். இப்போ நிறைய பேர் கூட லெட்டர்ஸ்ல எல்லாம் கேட்டிருந்தாங்க. நேற்று கூட ஒரு முக்கியமான பிரமுகர் எனக்கு ஃபோன் பண்ணி, டிஜிஎன் ஐயா அடிக்கடி சொல்றீங்களே அது என்ன அப்படின்னாரு. ஸோ நான் எப்படி பார்த்தேன்னா, டிஜிஎன் ஐயான்றதை வந்து நான் வந்து சின்ன வயசுல வாரியார் சுவாமிகளோட ஆர்டன் ஃபேன். எங்க வாரியார் சுவாமி இருந்தாலும் போயிடுவேன். அண்ணா நகர்ல 40 நாள் நடக்கும், 40 நாள் தொடர்ந்து போவேன். அப்ப எங்க அப்பா கூட கேட்பாரு, என்னடா வேலையை விட்டு நீ பாட்டுக்கு போயிடுற, 40 நாள் போவேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஆஸ்திக சமாஜத்துல வாரியார் சுவாமி ஸ்பீச்சஸ் இருந்தது. ஒரு நாள் வாரியார் சுவாமி வரல. அப்ப போனா ஒரு 6 அடிக்கு ஒரு உருவம் நின்றுகிட்டு பேசுது. மான் உந்திபர, மயில் உந்திபர, கோன் உந்திபரன் உபதேச உந்தியார்ன்ற ரமணருடைய இதை பேசிக்கிட்டு இருக்காரு எங்க ஐயா. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன், நானும் என்னுடைய நண்பர் நீலகண்டன் போறோம். என்ன ஈர்ப்பு வந்ததுன்னா, அதுவரை என்னோட பாவம்லாம் வந்து போறது, சாமியை கும்பிடுறது, நல்லதோ கெட்டதோ அவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துடுறது. முதல் முறையா யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, நீதான் பார்த்துக்கிறன்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அதுக்கு முன்னாடி நான் அப்படி கேட்டது கிடையாது. நான் கேட்டதெல்லாம் வந்து பிரசங்கங்கள் இப்படிதான் போயிருக்கேன். முதல் முறையா டிஜிஎன் ஐயா பேசுறாரு. அப்ப சொல்லும்போது, மேல ஒருத்தர் இருக்கிறான், கீழே ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்துப்பான் அப்படின்லாம் நினைக்காதீங்க, யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் தான் உங்களை சரி பண்ணணும், நீங்க தான் உங்களை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதிர்ச்சி.
என் நண்பர் நீலகண்டனுக்கு என்னன்னு சொல்லிட்டாருன்னா, சார் இவர் நாத்திகம் பேசுறாரு சார், நம்ம போகக்கூடாதுட்டாரு. அப்புறம் எனக்கு ஈர்ப்பு வந்தது. ஈர்ப்பு வந்து போகும்போது போக போக தான் தெரிஞ்சது, நான் அது போல ஒரு டீச்சிங்ஸ் ஒரு இது நான் பார்த்ததே இல்லை. அப்புறம் தான் படிப்படிப்படிப்படியா வரும்போது தான் எனக்கு ஸ்ரீராம் சாருக்கும் இவருக்கும் உள்ள ஒற்றுமை தெரிஞ்சது. என்ன டிஜிஎன் ஐயாவோட தனிச்சிறப்பு அப்படின்னா, எந்த ஒன்றையும் மாற்ற முடியாதுன்னு இருக்கிற நேரத்துல உன்னால் மாற்ற முடியும்னு நீ மாற்றலாமே அப்படின்னு ரமணரை பத்தி எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி ரமண மகரிஷியை பத்தி யாரும் சொன்னது. அதாவது அங்க இருக்கக்கூடிய செடி கொடி அங்க இருக்கக்கூடிய கல் இதெல்லாம் பேசுற மாதிரி இருக்கும். அவர் பேசும்போது அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது உள்ள போறாரு இவரு. அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அவரு திருப்பாவை எடுத்த மாதிரி யாரும் எடுத்திருக்காங்களோ எனக்கு தெரியல. என்னுடைய சிற்றறிவு கேட்டு அப்படி ஒண்ணு இருக்கும். அப்போ ஒரு ஓல்ட் லேடி வருவாங்க, ஒரு காமாட்சி அம்மான்னு ஒருத்தங்க வருவாங்க. அவங்க ரொம்ப திருப்பாவையினுடைய இது பல பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. அப்போ என் வண்டி இருந்தது, நான் கூட்டிட்டு போவேன் அவங்கள. அவங்க கண்ணெல்லாம் கலங்கி நின்னாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கேட்டிருக்கேன், ஆனா இங்க கேட்கும் போது என் கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே ஒரு மாதிரி துடிக்குது, என்ன அப்படின்னாங்க. நான் சொன்னேன்மா, ஒன்றும் இல்லைம்மா, நீங்க வந்து ஒரு ஆசிரியன் சொல்லி கேட்டிருப்பீங்க. இங்க சொல்றது ஆச்சாரியன், அதை உணர்ந்து முழுமையாக உணர்ந்து அதன்படி வாழ்பவர் அவர். மந்திரமே தன்னை சொல்லுது அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு வகுப்பு அப்படி எடுப்பாருங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னா, அவர் சொல்லக்கூடியதுல உன்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லைன்னா அந்த ஆன்மீகத்தை தூக்கி கடப்பில் போடு. கரெக்ட், அது சாரும் சொல்லுவார். இது அதே மாதிரி இது அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும்னு வச்சேன் ஸ்ரீராம் சாரை பத்தி. இப்போ நீங்க வந்து டிஜிஎன் சாரை பார்த்தது எப்போன்னு சொல்லிட்டீங்க. ஸ்ரீராம் சாரை நீங்க எப்போ மீட் பண்ணீங்க? இப்போ நீங்க உங்க மூலமா நாங்களாம் பார்க்க. கண்டிப்பா. இப்போ என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க அதாவது இந்த பாட்டு வருமே, உன் பார்வை போல என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை, நேத்தி பாடின ஒரு இடத்துல அது அப்புறம் பாடும். அது மாதிரி அந்த பார்வை, நீங்க பார்த்த பார்வை நான் பார்த்தது வேற. எனக்கு காரணம் வந்து என்னுடைய நண்பர் இயக்குனர் ஸ்ரீராம் பாலாஜி. அவர் தான் வந்து அவர் பேரு ஸ்ரீராம் பாலாஜி அல்ல மாத்திட்டாரு. அவர் மாத்திக்கிட்டாரு. அவர் பேர் பாலாஜி. அவர் சார் மேல உள்ளதுல ஸ்ரீராம் பாலாஜின்னு மாத்திக்கிட்டாரு. அவர் மூலியமா தான் நான் ஐயாவை பார்த்தேன், ஸ்ரீராம் சார் பார்த்தேன். என் பார்வைக்கு என்னன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு, ஒரு மாஸ்டர் அப்படின்னு தான் தெரிஞ்சது. அப்புறம் என்னோட சுரேஷ் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். அப்ப எப்போவாது அந்த பக்கம் போகும்போது நான் கேட்பேன் அப்படின்னா வந்துருவார் சார், வந்துருவார் கெஸ்ட் ஹவுஸ் வருவார். அப்ப என்னோட இயக்குநர்கள் நம்ம நிர்மல்குமார் இருப்பாரு, எங்க டாலின்னு ஒருத்தர் இருப்பாரு, இன்னொரு 2-3 இருப்பார், என் நண்பர் மதுன்னு இருப்பாரு. அங்க வந்து ஒரு 1/2 hour 1 hour பேசிட்டு இருப்பாரு. இதுல என்ன அற்புதம்னா, ஸ்ரீராம் சார் நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல ஒரு விஷயம் பின்னாடி நடக்க போகுது, அதுக்கு முன்னாடியே இண்டிகேட் கொடுத்துருவாரு. ஒரு உதாரணம் பாருங்க, என்னுடைய நண்பர் சலீம் பட டைரக்டர் நிர்மல்குமார் இருக்காரு. இது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. நாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கோம். அப்ப ஐயா வந்திருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நிர்மல்குமார் பெரிய ஹீரோ ஒருத்தருக்கு சைன் பண்ணிட்டார், பெரிய ப்ரொடக்ஷன் சைன் பண்ணிட்டார், ஷூட்டிங் அபவுட் டு கோ. அந்த நேரத்துல வராரு, ஆசீர்வாதம் பண்ணிட்டு, நிர்மல்குமார் ஆசீர்வாதம், பயங்கர டிவோட்டி நிர்மல்குமார், பாபா டிவோட்டி. இப்போ வந்து ஸ்ரீராம் சார் மேல அவ்வளவு டிவோட்டி. அவர்கிட்ட இவர் சொல்ற வார்த்தை, நிர்மல்குமார் அவர் வந்து இங்கிலீஷ்ல இது மிக்ஸ் பண்ணி சொல்றாரு, தமிழ்ல சொல்றாரு. அவர் சொல்லும்போது சொன்னாரு, ஒரு விதை போடுவோம், போட்ட உடனே அந்த விதை வந்து அங்கே முளைச்சிடணும்னு எதிர்பார்க்காதீங்க, அதுக்கு ஒரு டைம், ரைட் டைம் அண்ட் ரைட் டைம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு நேரத்துல அது வரும், அதுக்கு நம்ம காத்திருக்கணும்னாரு. நிர்மல்குமாருக்கு ஏதோ பொறி தட்டுது, என்னப்போ நடக்குதுன்னு பார்த்தா நாங்க எந்த வேலைக்காக போனோமோ அந்த வேலை நடக்கல. அதன் பிறகு பல வருஷங்கள் கழிச்சு மிஸ் மேட்ச்னு ஒரு படம், உதய் சங்கர் நம்ம ஸ்ரீராம் சாருடைய மகன் தான் அதுல கதாநாயகனா நடிச்சாரு. பல வருடங்களுக்கு அப்புறம் நிர்மல்குமார் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு, நான் தான் ஸ்டோரி பண்றேன். அப்போ அன்னைக்கே சொல்லிட்டாரு, டே இது நடக்காது, உனக்கு இன்னொரு இடம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ப தெரியல எனக்கு ஸ்ரீராம் சார்ன்னு தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ்டர், ஒரு கிரேட் குரு, ஒரு பிலாசபர் இப்படிதான் இருந்ததுங்க. ஒரு நாள் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அப்போ பூபதி ராஜா, do you have any program at evening கேட்டார். No sir, I don't have anything. Why can't you come to this ஒரு ஆடிட்டோரியம் அங்கே வர சொன்னார். அன்னைக்கு போயிருக்கேன், கூட என் நண்பர் வந்திருக்காரு. போய் இறங்கின அந்த பாஷா படம் மாதிரி கதை ஓப்பன், சாரை பார்த்து அத்தனை பேர் எந்திரிக்கிறது, எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கலெக்டர்ஸ் பேசக்கூட மாட்டேன்றாங்க, ஒரு அடிக்கு தள்ளி நிற்கிறாங்க. பார்த்தா அங்க வைபே வேற. ஒரு கடவுளை பார்த்தோன்னே என்ன வரும் பார்த்தா அப்பதான் எனக்கு மண்டைக்கு வடிக்குது, ஆஹா என்னடா இது நம்ம எதோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் சாரை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்.
அப்போ என்னோட இன்னொரு நண்பர் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் ஆல்ரெடி அவர்கிட்ட ஈடுபாடா இருக்க. அப்போ அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சும் போது சம்பவங்கள் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து இன்டர்வியூ பண்றேன், இதுக்கு வித்துட்டதே நம்ம ஸ்ரீராம் சார் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை பத்தி எடுக்கணும், ஸ்ரீராம் சாரை பத்தி எடுக்கணும்னு ஆசைப்பட்டப்போ, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு நோன் டு எவ்ரி ஒன், ஐ வாண்ட் டு பி இன் தட் ஆப்சன்ஸ், இதெல்லாம் சொல்லுவார்ல, எங்க சொல்றாரு சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் கேட்கிறார், சார் பூபதி ராஜா வாண்ட்ஸ் டு டேக் அன் இன்டர்வியூ அபவுட் யூ. என்ன இருக்கு என்னை பத்தி எடுக்க அப்படின்னாரு. நான் இல்லை சார், இதெல்லாம் புக்ல இருக்கு, டிஜிட்டலா இல்லை, ஏதோ ஒன்று அப்படி இருக்கணும்ல, அதுக்கு டிஜிட்டலா இல்லை அப்படின்னா. ஒய் பூபதி ராஜா, இதுக்கு ஒய் ஆர் யூ வேஸ்டிங் யுவர் டைம், யூ ஆர் பிஸி ரைட்டர், would you want to waste your time அப்படின்னாரு. இல்ல சார், ஒரு நிமிஷம், அதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க, இந்த பி குட் சேனல்ல ஒரு பூபதி ராஜா சார் வந்து ஸ்ரீராம் சார் இன்டர்வியூ பண்ணுவாரா அப்படின்ட்டு. அது நான் சொன்னேன், அது அவர் தான் டிசைட் பண்ணணும், ஸ்ரீராம் சார் தான் நடக்கும். அது வாய் முகூர்த்தம், அதுக்கு ஒரு நாள் இருக்கு, நிச்சயமா அது நடக்கும். அப்போதான் வந்து அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தப்பதான், ஓ யார் சார் இவ்வளவு இப்பேற்பட்டவர். அப்புறம் இன்டர்வியூ எடுக்கும்போது சார் சொன்ன வார்த்தை, நான் வந்து மறையணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் ஓப்பனா கேட்டேன், சார் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு. அந்த நேரத்துல சாரை பத்தி அந்த அவுரா தெரியாதப்போ நம்ம என்ன வேணா கேட்டுருக்கலாம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓடிக்கிட்டேன், அதுக்கப்புறம் பேசவே இல்லை, அதுக்கு முன்னாடி தான் பேச்சே இல்லை. இப்போ நான் ஒரு நாள் கேட்குறேன், சார் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இன் யர் ஃபியூச்சர் சார், டு யூ ஹேவ் எனி கோயிங் டு ரைட் சம் புக்ஸ் ஆர் யூ வாண்ட் டு ட்ராவல்? நோ பூபதி, I just go back to my mother's womb.